காய்ஸ், வெற்றி நமது இலக்க சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் எது எவை தவறானவைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரையும் நடக்கும். அதாவது பட்ஜெட்னா எஃப்எம் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் வரை நடக்கும். இப்போ மழையில் வந்து ஜாலியாக செப்பல் போட்டுன்னு விளையாடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர் வரை நடக்கும். அப்போது இதுவும் கரெக்டு தான். குளிரில் வந்து நடுங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் டு டிசம்பர், சரிங்களா? இப்போ வந்து அதில் வந்து சி ஆப்ஷன் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு ஜனவரின்னு போட்டிருக்காங்க. அது தவறானது. அப்போ இதற்கான ஆன்சர் வந்து தவறானவை தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து எந்த சட்ட திருத்தம் வந்து தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையை ஆக்கியது? 86வது சட்ட திருத்தம் 2002 நடந்திருக்கும். அதுதான் அடிப்படை உரிமையை வந்து 21A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1948ஆம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழு என்ன குழுன்னு கேட்டாங்கன்னா பிரகாசம் குழு. அப்போ பிரகாசம் குழுனா 1948 ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.